இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனோம்னாலே காத்து மேல காத்து கீழே காத்து சைட்லன்னு காத்து சும்மா சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. என்னது லாஸ்ட் வீடியோலயும் ஒரு அக்கா மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க யாருன்னா ஆக்சுவலா இவங்க தான் ஒரிஜினல் சமையல் அக்காவாம். லாஸ்ட் வீடியோவில் வேற சமையல் அக்காவை காமிச்சிட்டேன்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கோச்சுக்கிட்டாங்க. என்ன பண்றாங்க? குக்கிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்குது. ஹெவி மேக்கப்னு நினைக்கிறேன். கண்ணுல வேற லென்ஸ் வச்சிருக்காங்க. நமக்கு எதுக்கு, நம்ம குக்கிங்கை மட்டும் பார்ப்போம். குக்கிங் மட்டுமா பார்த்து எல்லா வீடியோவும் அப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பசங்க சமையலாக்கான்னு ஒரு பக்கம் உயிரை விடும்போதே நினைச்சேன் இதுதான் காரணமா. இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சு பொரிச்சிட வேண்டியதான். இவனுங்க சும்மா இருந்தாலும் இவங்க நாலா பக்கமும் சுத்தியில வெறுப்பேத்துறாங்க. பட் நல்லா இருந்துச்சு, சமையல் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் குக் பண்றாங்க. என்ன இந்த மேக்கப்பை கொஞ்சம் குறைக்கலாம். நடுக்கடல்ல இறங்கி சவர்மா சாப்பிட சொன்னீங்க, அதையும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பேபி வேஷம் போட்டு டிக்கெட்ல போய் பால் குடிக்க சொன்னீங்க, அதையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காட்டுவாசி வேஷம் போட்டு டான்ஸ் ஆட சொன்னீங்க, அதையும் பண்ணிட்டேன். மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னீங்க, அதையும் பண்ணிட்டேன். என்ன சொல்ல வராரு? சொன்னது எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாள் போட்டு போஸ்ட்மேனா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேய் கூட எல்லாம் டான்ஸ் ஆடணும்னு சொன்னீங்க, அந்த பேயும் கண்டுபிடிச்சு டான்ஸ் ஆடியாச்சு. அதுக்கப்புறம் கடல்ல சேர் போட்டு உட்காந்து பர்கர் சாப்பிடணும்னு சொன்னீங்க, வர்ற அலையில அதையும் கிருட்டு முடிச்சாச்சுப்பா. அப்புறம் ஏன் வியூஸ் போக மாட்டேங்கி? நானும் பார்த்துட்டு ஒரு வாரம் 1.5 வாரம் 1 லட்சம் 2 லட்சத்து மாதிரி தாண்ட மாட்டேங்கி. இல்ல எனக்கு புரியல, வியூஸ் போகலையா சார்? இப்படி என்னதான் வியூஸ் போலங்கிறத ஒரு ஐடிக்குள்ள போய் பார்த்துடலாம். 525 போஸ்ட் போட்டிருக்காரு, 5,47,000 ஃபாலோவர்ஸ், 1,91,000, 1,81,000, 3,27,000, 1.3 மில்லியன். நல்லா தானே போயிருக்கு. இப்படி வியூஸ் வர நீங்களே எங்களுக்கு வியூஸ் வரலன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதை பாருங்க. இதோட நிறுத்திக்கும். நாங்களாம் என்னையா சொல்றது? ஏய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேவரட் சாங் பாடுப்பா. ஏ லூசு கியூட்டி, மெண்டல் கியூட்டி, திருட்டு கியூட்டி, பைத்தியக்கார கியூட்டி. டேய் எதுக்குடா சம்பந்தம் இல்லாம இப்ப என்ன திட்டுற? இவன் திட்டுறானா இல்ல பாடுறானா? ஏன்டா உன பாட சொன்னது ஒரு குத்தமாடா? காது கருகிற அளவுக்கு ரொம்ப டீப்பா போறானே. அரை மெண்டல் கியூட்டி, ஐயோ பட்டு கியூட்டி, அம்மம்ம செல்லா கியூட்டி, ஓட்ட ஜட்டி. அட கர்மம் முடிச்சு நாய். லூசு கியூட்டிங்கிற சாங் தான், கியூட்டி தான் அப்படி சொன்னியா? ஐயோ நமக்கு வேற ரொம்ப ராங்கா கேக்குது. அந்த வேர்டை கொஞ்சம் ஒழுங்கா சொல்றா. கொஞ்ச நேரத்துல பதறிடுச்சு. நிக்கும் நெச்ச ஜானம் நிக்கும் நெச்சமோ எபோல் நாமம் யாஸ்துக்கு பெஸ்மி ரசனம் ஸ்லே நிதோ சனிங்லேதா நிதோ கிராய் ஸ்வேதா. ஸ்வேதாவா? என்ன பாட்டுல ஸ்வேதாலாம் வருது? இதெல்லாம் வராது. மைண்ட் டிப்ரெஷனா இருக்குன்னு ஒரு பாட்டு கேட்கலாம்னு ஐடியா பார்த்தேன் பாத்தியா? எனக்கு தாண்டா இப்ப அந்த மோய நடந்திருக்கு. அக்கா ரியான் தம்பிக்கு நீங்களும் அண்ணனும் ஒரே நேரத்துல முத்தம் கொடுங்க. கண்டிப்பா பண்றோம், இதோ உங்களுக்காக. லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன், யாரு தான்ப்பா கமெண்ட் பண்றீங்க? டேய் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாம் திட்டி தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் 1-2 தப்பி தவறு ஏதோ ஒரு நல்ல கமெண்ட் நானும் பாத்துருக்கேன். யாரு தான்டா நீங்க? எங்க இருந்துடா கமெண்ட் பண்றீங்க? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. டேய் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? போன வீடியோலயே கேட்டிருந்தேன், ஒருவேளை இவங்களே ஃபேக் ஐடி வச்சுட்டு பண்ணுவாங்களோ? இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. பாம்புனா புத்துக்குள்ள கைய விடணும், குருவினா கூண்டுல கைய வைக்கணும், சிங்கம்னா காட்டுக்கு போகணும், மானுன்னாலும் காட்டுக்கு போகணும், மண்ணுன்னா கீழே பூமியிலேருந்து எடுக்கணும், மனுஷன்னா வீட்டுல இருந்து தான் வருவான். என்னடா அது? டேய் இதெல்லாம் என்னடா டயலாக்? எவன் எழுதி கொடுத்தான்ற அப்படி பேசிட்டு போறான் அவன்? மனுஷன்னா வீட்டுக்குள்ள இருந்து தான் வருவானா? என்னமோ சொல்ல வரான், ஆனா என்ன சொல்ல வரான்னு தான் தெரியல. இத கேளுங்களா? கேட்டலாம். அதான் சொல்றதே இல்ல. ஆக்சுவலா இவங்களும் ஒரு ஆர்ஜி அக்கா தான். எத்தனை ஆர்ஜி அக்கா தான் இருக்காங்க. இப்பதான் புதுசா சமையல் அக்கா வேற நிறைய கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டிங் அக்கா எத்தனை அக்கால போய் முடிய போதோ தெரியல. திவாகர் டாக்டர் அப்படி என்ன வீடியோ பண்ணிருக்காரு?
இதுக்கு இப்படி விரல வச்சு ஏதோ பண்றாரு. அவர் சாப்பிட்றத யாரோ குறுகுறுன்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களை கிளம்ப சொல்றாரு. ஓ இது அது டேய் கஜினி, அடா பாவீங்களா, கஜினில சூர்யா என்ன அழகா பண்ணதை என்ன அழகா பண்ணிருக்காரு பாரியா. ரொம்ப அழகா பண்ணமா, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண, கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். மனுஷன் 2254 போஸ்ட் போட்டிருக்காருப்பா. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சார். ஆக்சுவலா என் பேர் வந்து டாக்டர் திவாகர் பிபிடி. ஓ இவர் இன்டர்வியூ வேற கொடுத்திருக்காரா, அதையும் பாத்திரலாம். சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? நான் கூட டாக்டர்னு போட்டிருக்கோம், இது உண்மையாலுமே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ப்ரொஃபஷனலா இருப்பாருன்னு நினைச்சேன். இவரே அடுத்த சிவாஜின்னு வேற சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிவாஜியோட ஆத்மா இவர் உடம்புல இருக்குன்னு பேசி வச்சிருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு மேல பார்க்க முடியலப்பா. உங்க நடிப்புக்கு உங்க டேலண்ட்டுக்கு நீங்க இந்த ஊர்ல இருக்கிற ஆளே இல்ல, இருக்கவே கூடாது. வருஷத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறான். அது சரி, நம்ம என்னதான் இந்த மாதிரி வீடியோல அவர் எடுத்து நம்ம ட்ரோல் பண்ணி போட்டாலும், இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து கலாய்ச்சாலும் மனுஷன் கூடி சீக்கிரமாவே ட்ரெண்ட் ஆயிடுவாரு. நம்ம தலைவர் ஜிபி முத்து எல்லாம் மாறி மாறி கலாய்க்கலையா, இப்ப எங்க இருக்கிறாரு தலைவர், வேற லெவல்ல இருக்கிறாரு. அந்த மாதிரி இவரும் சீக்கிரமாவே வளர்ந்துருவாரு. உங்களுக்கு சாவனா பயம், எனக்கு இல்ல. உங்களுக்கு ரீல்ஸ்னா பயம், எனக்கு இல்ல. ஏன்னா இதை ஆல்ரெடி பார்த்துட்டேன். குழந்தைங்களும் பார்க்குற மாதிரி வீடியோ பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க பார்த்து பயந்து ஓடுற மாதிரியா பண்ணுவீங்க. ஆனா ஒரு விஷயம் புரியலடா, 1,92,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, பாக்கி 5,02,000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. எதுக்கா இருக்கும்? பயந்து கூல் இப்ப முழுங்கிட்டா பைத்தியக்கார. Random girls asking to my friend, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கா? That extra talent. டீ கிளாஸை கையில் எடுத்து டீயை கீழே ஊத்தாம சுத்தி சுத்தி ஆட்டுவான். தட்ஸ் மை ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அவங்களை வந்து டேக் பண்ணுங்க. ஐயோ உன்னால பயந்து போனை கீழே போட்டையா, பார்த்து பயந்த நமக்கே இப்படி இருக்கு. வீட்டுல சின்ன பசங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம வடக்கு நண்பர் என்ன செய்யறாரு? இதுக்கு இப்ப சுத்தி முத்தி பாக்குறாரு. இன்னும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இப்படி குதிக்கிற. ஆக்சுவலா அவருக்கே தெரியுது யாராவது பார்த்துருவாங்களோ, பார்த்துட்டா ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி முத்தி பாக்குறது. யாரும் பார்க்கலன்னு ஒண்ணு குதிக்கிறாரு. இப்படியும் வந்து நம்ம தனித்திறமைகளை வந்து காட்டலாம். அதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். எம்புட்டு இருக்குது ஆசை யோ அது உன் பேத்தி வயசு இருக்குயா, என்னையா பண்ற அந்த பொண்ணு கூட? ஏமா அவர் தான் கூப்பிடுறாருன்னா உனக்காவது வேணாம்? தாத்தா உங்களுக்கு என் தாத்தா வயசு இருக்கும், நான் எப்படி உங்க கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ரீல்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அத காட்ட போறேன். நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டானா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இதனால தான் நிறைய 90s கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதோ. ஏமா உங்க டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? அது ஒரு ரீல்ஸ் தான், அது எனக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டுல இப்படி தானே நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகே நாம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சீக்கிரமே உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.